ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முட்டை குருமா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 சின்ன சைஸ் தக்காளி, அரை மூடி தேங்காய் பால் எடுத்துருக்கேன், 4 முட்டை, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கணும், கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ கடாய் வச்சு கடாய் ஹீட் ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி பெருஞ்சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். பொரிஞ்சதும் பெருஞ்சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணது ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணணும். முட்டை நான் வேக வச்சு எடுத்துட்டேன். அதில் 4 கோடு அதில் போட்டுடணும் முட்டையில். கொஞ்சம் காரமெல்லாம் பிடிக்கும். இப்போ நல்லா பெரிய வெங்காயம் நல்லா பொன்னிறம் வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஸ்டவ் சிம்மில் வச்சு நல்லா பச்சை ஸ்மெல் அளவுக்கு வதக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இப்போ நல்லா வதங்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ தக்காளி அரைச்சி தக்காளி ஆட் பண்ணிட்டேன். இந்த குழம்பு புரோட்டா, சப்பாத்தி, இடியாப்பம், ரைஸு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குழம்பு நீங்கள் வச்சு பாருங்கள். எக் குருமா. அப்புறம் இந்த மசாலா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா போட்டு நல்லா ஸ்டவ் சிம்மில் வச்சு வதக்குறேன். ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் 4 முட்டையை ஆட் பண்ணுறேன். ஒரு கிளறிக்கணும். கிளறிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஆட் பண்ணி வச்சு இப்போ நல்லா உப்பு காரமெல்லாம் பிடிச்சிருக்கும். இப்போ இந்த டைமில் இந்த அரைச்சி வச்சு தக்காளி இந்த ஜாரில் நான் தண்ணி ஊற்றி கலக்கி ஊற்றுறேன். இப்போ தேவையான தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும். கெட்டி ஆயிடுச்சு குழம்பு. அப்புறம் இந்த டைமில் நல்லா கொதிச்சிருச்சு ஒரு 2 நிமிஷம். இப்போ தேங்காய் பால் ஊற்றி ஒரு 3 நிமிஷம் நல்லா ஒரு கொதிக்க விடணும். உப்பு இப்போ நீங்கள் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் செக் பண்ணிவிட்டேன், கரெக்டாக இருக்குது உப்பு. நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் கொத்தமல்லி தழை தூவி எனக்குன்னா ரொம்ப சுவையாக டேஸ்ட்டான முட்டை குருமா ரெடி. இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றி வைக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை குருமா ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்து